ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோங்க. இது 2 நிமிடத்தில் தயார் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சத்து மாவு எப்படி வீட்லேயே தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு 12 பொருட்களை நல்லா பக்குவமாக வறுத்து நம்ம சத்து மாவு தயார் பண்ணியிருந்தோம். இதில் கேப்பை, கோதுமை, சிவப்பரிசி, ஜவ்வரிசி, சோளம், பச்சைப்பயிறு, மக்காச்சோளம், இன்னும் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தயார் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த சத்து மாவை வச்சு எப்படி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பண்ணலாம், அந்த சத்து மாவை வச்சு எப்படி கூல் பண்ணலாம், சத்து மாவு கூல் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு சிறந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சத்து நிறைஞ்சதாக இருக்குங்க. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த சத்து மாவு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். சத்து மாவு ஏற்கனவே கட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது, அதனால நீங்கள் தனி பாலில் செய்யணும் இல்லைங்க. 1 கப் அளவு அல்லது 1.5 கப் அளவு கூட தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதமாக 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால், அதனால உங்களுக்கு சீக்கிரமாக தயாராகிடும். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் ரொம்ப சூடாக இருக்கையில் சத்து மாவை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி விழுந்துடும். கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இருக்காது. காய்ச்சாத பாலில் கூட நம்ம தயார் பண்ணலாம். காய்ச்சின பாலாக இருந்தால் உங்களுக்கு 2 நிமிடத்தில் கூழ் ரெடி ஆயிரும், அல்லது கஞ்சி ரெடி ஆயிரும். காய்ச்சாத பால்னால் ஒரு 7-8 நிமிடம் ஆகும். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். இந்த சத்து மாவை நம்ம ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிப்போம் அப்படின்னா நீங்கள் 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் எடுத்தாலே போதுமானது. இல்லை கட்டியாக கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. மிதமான தீயில வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இது சீக்கிரம் அடிப்பிடிச்சிடுங்க, ஏன்னா கட்டியாகும் இல்லையா, அதனால அடிப்பிடிச்சிடும். அதனால கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கோங்க. ஏற்கனவே காய்ச்சின பால்னால் 2 நிமிடத்தில் தயாராகிடும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் இயல்பாக இனிப்பு சுவை எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு மற்றவங்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம இனிப்பு கலந்து கொடுங்க. இப்போ நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு அடுப்பை அடைச்ச பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்தாலே போதுமானது. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உடனே மாவு வெந்துடும். ஏன்னா இதில் உள்ள எல்லா பொருட்களையுமே நல்லா வறுத்து திரிச்சிருக்கோம், அதனால சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை, இது சர்க்கரை வேணால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ஏலக்காய்லாம் போட்டு திரிச்சிருக்கிறதுனால நீங்கள் வாசனைக்கு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதுவே நீங்கள் காய்ச்சாத பால் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிடம் ஆகும். அதாவது பால் காய்ஞ்சி உங்களுக்கு அந்த கூழும் தயாராகணும், அதனால 7-8 நிமிடம் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு ஹெல்த் ட்ரிங்க் தயாராகிடுச்சு. இதை கூலாக காய்ச்சணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மேலே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தூவி நம்ம பரிமாறிடலாம். இது சூடாக இருக்கையிலையும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. 6 நாளுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சத்து மாவு கஞ்சியோ இல்லை ட்ரிங்கோ பண்ணி கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழம் சேர்த்து கொடுத்தாலே போதும். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. இந்த கிவ் அவே வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ முடிவிலையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து பாருங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.